Hey all, welcome back to Infosec Tamil. Yes, we are back after 371 days. இன்னைக்கு டேட் 12/9/2022. லாஸ்ட் இயர் செப்டம்பர் 5th நம்ம வந்து 2021 வீடியோ போட்டிருந்தோம், என்மேப் வீடியோ. அதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக், 371 டேஸ் பிரேக்குக்கு அப்புறம் இன்றைக்கி நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்பி உங்கள் கூட கண்டினியூ பண்ண போகிறேன், அந்த ட்ராவல் பண்ண போகிற அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வெல்கம் பேக் வந்து நீங்கள் கண்டினியூஸாக கேட்கணும், இனிமேல் வெல்கம் பேக் டு இன்ஃபோசெக் தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூஸாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி கேட்கலாம். ஸோ இந்த வெல்கம் பேக் டு இன்ஃபோசெக் தமிழ் கேட்குறதுக்காக நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல, ஐ மீன் அதுக்கப்புறம் வரப்போகிற அந்த கண்டென்ட் அதுதானே முக்கியம், அதுதானே நம்மளோட சேனலோட ஸ்பெஷாலிட்டியை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் போடுறது, ஸோ அது வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன், நல்லா இருக்கணும், அதான் என் ஆசையும் கூட. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ரொம்ப ஜெனரிக்காக நம்ம டாபிக் ரிவீலிங் செஷன். ரொம்ப எதுவுமே டெக்னிக்கலாக பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு டாபிக் ரிவீலிங் செஷன் மட்டும்தான். நம்ம அப்கமிங் என்ன பிளான் 2022 ரெஸ்ட் ஆஃப் 2022 இன்னொரு 4 months நமக்கு இருக்குது, அதில் நம்ம என்ன பிளான், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ ரிவீல் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு நிறைய பேர் திட்டிருக்கலாம், நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அவங்க எல்லாருக்கும் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நடுவில் நான் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் பண்ணேன், கொஞ்சம் ஃபினான்ஷியலாகவும் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எதுவுமே ஒர்க் ஆகலை, அதுக்கான டைம் அமையலை. ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். ப்ளஸ் நீங்கள் டவுட் கேட்கணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா நான் வந்து இன்ஃபோசெக் தமிழ் கான்டாக்ட் மட்டும்தான் முன்னாடி கொடுத்துருந்தேன் ரிலேட்டடான சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ். இனிமேல் வந்து என்னோடய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸும் வந்து கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் என்னை வந்து அது மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து எதாவது டவுட்ஸ், என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம். எஸ்பெஷலி நான் வந்து எத்திக்கலாக இருக்கிற டவுட்ஸ்க்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ எத்திக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எத்திக்கல் இந்த சென்ஸ் அன்வான்ட் கொஷின்ஸ் தவிர்த்துட்டு ப்ராப்பரான கரியருக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். லேட் ஆனாலும் வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக மோஸ்ட்லி நான் சீக்கிரம் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். பட் சொல்கிறேன், ஓகேவா? வாங்க ரிவீலிங் செஷன் போகலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த வீடியோஸ் வந்து மற்றவங்க பண்ணியிருக்காங்களான்னு தெரியல இது வரைக்கும் தமிழில். பட் நாம் பண்ணுறோம். ஸோ பார்ப்போம். ஓகே, 5 4 3 2 1 போகலாமா, இல்லை 3 2 1 போகலாமா? சரி, ஓகே, நீங்கள் திட்டுறது கேட்குது, சீக்கிரம் ஆரம்பிடான்றீங்க. ஸோ 3 2 1. எஸ், நம்ம வந்து பார்க்க போகிற செஷன் வந்து பிளாக் செயின் செக்யூரிட்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆப்போசிட் டு பாஸ்ட் அப்படின்ட்டு. எஸ், ஃப்யூச்சர் டெக்னாலஜி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்யூச்சர் டெக்னாலஜி அப்படின்னா நம்ம வந்து பிளாக் செயினை சொல்லலாம். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரிஸ்டிக்காக Web3 நோக்கி எல்லோரும் நகர்ந்துட்டுருக்காங்க. இன்னொரு அடுத்த டெக்கேட் ஹோப்ஃபுல்லி இது வந்து நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அதனால் இப்போயே நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும். இது வந்து எனக்கு இதை பற்றி நான் வந்து பேசலாம். கரண்ட்டாக வந்து இந்த ஃபீல்டில் நான் வந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு அதை வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதை பற்றின வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ஒரு கண்டென்ட் அப்படின்றதுனால இதை நம்ம பண்ணுறோம். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம், இதோட ரோட் மேப் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். பிளாக் செயின் செக்யூரிட்டி, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இனிமேல் நம்ம பார்க்க போகிற ஒரு ஒன் ஆஃப் த நியூ டாபிக். ஸோ அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்து ரோட் மேப். ஸோ இதை நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்றதுக்கு பிளாக் செயின் செக்யூரிட்டின்னு முடிவு பண்ணிட்டோம். பட் ஆனால் அதை கொண்டு போகிறதுக்குன்னு நம்ம ஒரு ரோட் மேப் இருந்தால் தானே நமக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து ரோட் மேப்பை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, பிளாக் செயின் ஃபண்டமெண்டல்ஸ், சாலிடிட்டி ப்ரோக்ராமிங், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட்டிங், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். இதில் வந்து பிளாக் செயின் ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம என்ன இதை நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிளாக் செயின் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கும் போது அதோட ஃபண்டமெண்டல்ஸை நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அதோட ஃபர்தர் ப்ராசஸ் வந்து புரியும் இல்லையா? ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸை வந்து நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஐ மீன் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த பிளேலிஸ்ட்டில். ஸோ இதில் வந்து எனக்கு இன்னொன்று என்னென்னா, இப்போது இதில் நான் வந்து ஒரு கொஷின் லைக் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி வீடியோஸ் போடலாம்,
தனித்தனியாக வீடியோஸ் போடட்டா, இல்லை செப்பரேட் பண்ணி வீடியோஸ் போடட்டா, இல்லை வந்து ஒட்டு மொத்தமாக சேர்த்து வீடியோ போடலாமா கண்டென்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ பிளாக் செயின் ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டாபிக்ஸ் இருக்குது. இதை வந்து நான் எப்படி தனித்தனியாக போடலாமா, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா படிக்கிறதுக்கு, இல்லை ஒரே வீடியோவாக ஃபுல்லாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரே வீடியோவை போட்டால் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமான்னு சொல்லி போடுங்க. இந்த வீக்கில் ஒரு 2-3 டேஸ் வர்ற கமெண்ட்ஸை பொறுத்து நான் வந்து வீடியோஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் வீடியோ இன்றைக்கி போட்டுருவேன். போட்டதுலேருந்து ஒரு 2-3 டேஸ் வர்ற அப்புறம் இந்த 2-3 டேஸில் வர கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நான் அடுத்து வீடியோ போடணும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து பண்ணுவேன். அதுதான் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு பிளாக் செயின் ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம வாட் இஸ் பிளாக் செயின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய சில கீ டேர்ம்ஸ் இருக்குது. இந்த டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கன்சென்சஸ் மெக்கானிசம், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், கிரிப்டோகிராஃபி, எத்தீரியம், அப்புறம் வந்து ஈதர், கேஸ் ப்ரைஸ், கேஸ் லிமிட், மெர்க்கல் ரூட் ஹேஷ், டிரான்சாக்ஷன்ஸ் இன்சைட் அ பிளாக், எத்தீரியம் அக்கௌண்ட்ஸ், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், டெஸ்ட்நெட், மெயின்நெட், மெட்டாமாஸ்க் செட்டப், டோக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ், இதெல்லாம் பற்றி பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த வீடியோக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரோட் மேப்ஸில் கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது இருக்கும்போது நான் வந்து அப்டேட் போட்டு நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அதை பற்றின இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து வீடியோஸ்லேயே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ரோட் மேப் வேணும் அப்படின்றவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது ப்ராப்பராக முடியாதனால நான் இப்போ ஷேர் பண்ணல. ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அப்கமிங் ஒரு 1 or 2 வீடியோஸ்க்கு அப்புறம் நான் டிசைட் பண்ணிட்டு நான் வந்து போடுறேன். ஏன்னா நம்ம ஒரு வீடியோஸ் பண்ணும்போது எதாவது தேவைப்படலாம், அதிலே சொன்னாலும் சொல்லுவேன், இல்லை தனியாக போடலாமா அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த கிரிப்டோகிராஃபி அதுக்குள்ளே ஏதாவது சப் டாபிக் இருந்துச்சு அப்படின்னா அதை அதிலே சொன்னாலும் சொல்லிடுவேன், இல்லை தனி டாபிக் போட்டாலும் போடுவேன். அந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும். இல்லை ஏதாவது வந்து மிஸ் ஆகியிருக்க சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு நான் கம்ப்ளீட் ரோட் மேப்பை ஷேர் பண்ணுறேன். ஸ்டே கனெக்டட், அதுதான். இதில் சாலிடிட்டி ப்ரோக்ராமிங்னு சொல்லிட்டு இது எதுக்குன்னா, இப்போ எப்படி நம்ம வந்து பைத்தான், பேஷ் அதெல்லாம் பண்ணுறோம், அது மாதிரி சாலிடிட்டின்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த பிளாக் செயின்லாம் ஒர்க் ஆகுது. இதில் ஒர்க் பண்ணுற இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான். இதில் பிளாக் செயினில் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது இல்லாமல் ரஸ்ட்டு, அப்புறம் வந்து வைப்பர், இந்த மாதிரி வந்து இருக்குது. பட் நமக்கு இப்போ மோஸ்ட் வைட்லி யூஸ்ட், நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சாலிடிட்டி. ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் வேணால் நம்ம வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சாலிடிட்டி அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது மட்டுமே போதும். இதை வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஆடிட்ஸை வந்து பண்ண முடியும். அதனால் இதுவே நமக்கு இதை பற்றி நம்ம படித்தாலே போதும். இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம இந்த மேலே இருக்க ஃபண்டமெண்டல்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாலிடிட்டி ப்ரோக்ராமிங் வந்து சாலிடிட்டியில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சாலிடிட்டி, பேசிக் கான்செப்ட்ஸ் இன் சாலிடிட்டி, அப்புறம் இன்டர்மீடியட் கான்செப்ட்ஸ் ஆஃப் சாலிடிட்டி, அப்புறம் அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ், இதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பேசிக்காக 3 டாபிக். ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ட் சாலிடிட்டி ப்ரோக்ராமிங். இதுக்குள்ளே நடுவில் வந்து டேட்டா டைப்ஸு, ஸ்டேட்மெண்ட்ஸு, லூப்பு, அது இதுன்னு நிறைய இருக்குது. ஆஸ் யூஷுவல் ப்ரோக்ராமிங் மாதிரி தான், ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? டக்குன்னு படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட்டிங். நம்ம வந்து எல்லா விஷயமுமே இப்போ பிளாக் செயின் பொறுத்த வரைக்கும், இப்போ நம்ம ரியல் வேர்ல்டில் ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதான் Web3 அப்படின்னு சொல்லுவாங்க. Web3ல இப்போ Web3 வேர்ல்டில் ஒர்க் ஆகிறது எல்லாமே இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் ஆகும். அதனால் அதை எப்படி நம்ம அதுதான் வந்து மெயின். ஆக்சுவலி பிளாக் செயின் செக்யூரிட்டின்னு வரும்போது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது, செக்யூரிட்டி ஆடிட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு தேவைப்படுற லேப் செட்டப்பு, அப்புறம் வந்து சின்ன சின்ன சிடிஎஃப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து அட்வான்ஸ்டு சிடிஎஃப்ஸ் பற்றி பார்ப்போம். அடுத்து வந்து ஆடிட்டிங் டூல்ஸ், இதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ், அதை பற்றிலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றியும் பார்ப்போம். எக்ஸ்ப்ளாய்டேஷனில் NFT எக்ஸ்ப்ளாய்டேஷன், அப்புறம் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட்ஸ், பப்ளிக் கான்ட்ராக்ட்ஸ்னால் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போ இம்யூனிஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க Web3க்கு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து அவங்க பப்ளிக்காக விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு பெரிய லாங் ஜேர்னி ஆக்சுவலி. ஹோப்ஃபுல்லி இதுக்கு நடுவில் நான் மற்ற வீடியோஸும் போடுவேன். பட்
நான் வந்து இதை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இட் டேக்ஸ் டைம். நான் வந்து ரோட் மேப் கொடுத்துட்டேன். பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம மற்ற வீடியோஸும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஒரே வீடியோவில் போய்ட்டு வந்தோம்னா உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய டிப்ஸு ட்ரிக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி வீடியோஸ், அப்புறம் ஹேக் த பாக்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கூட நம்ம பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்புறம் ப்ரீவியஸாக விட்ட கொஞ்சம் பிளேலிஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கன்டினியூ பண்ணணும். ஏன்னா அதையும் அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? அதனால் அதையும் கன்டினியூ பண்ணி அதையும் முடிச்சு விட்றலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னை வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இது எப்படி நம்ம வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் வெயிட்டுக்கு நீங்கள் எல்லோரும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இது ஒரு ஒர்த்தான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஹோப்ஃபுல்லி நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். சைபர் செக்யூரிட்டி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இல்லை யாராவது பிகினர்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். நமக்கு இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது. எது பற்றினா கொஞ்சம் பிகினர் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட்டாக எப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்டாக செட் பண்ணி நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணது தான். அதை வந்து பென் டெஸ்டிங் பற்றி பிளான் பண்ணியிருந்தோம். அதை வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம் பேசிக்லேருந்து. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணுறது என்னென்னா, நம்ம பேசிக் டு அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதோட அட்வான்ஸ் டாபிக் வரைக்கும் முடிக்கிறோம் அப்படின்னா அதோட முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நாம் அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராக்டிஸில் எல்லாமே கன்சிஸ்டன்சி தான். ஸோ கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிருக்கும்போது இன்னும் நிறைய கிடைக்கும், நிறைய விஷயம் கற்றுப்போம். டெக்னாலஜி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டே பை டே வளரும். ஸோ அதனால் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேவா? ஸோ இதில் இருக்கிறது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் வந்து இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கொடுக்கறதுக்கான ஒரு டாபிக்ஸ். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய நீங்கள் வந்து கற்றுக்கணும். எப்படியா இதில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நானும் கண்டிப்பாக அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? அவ்வளோதான். இன்னொரு வீடியோ இருக்குது அடுத்து, ஒரு சர்ப்ரைசிங். இதுக்கு நடுவில்லாம் ஒரு வெப் ஆப் பென் டெஸ்டிங் பற்றி ஒரு சர்ப்ரைசிங் வீடியோ இருக்குது. அதுவும் நான் வந்து கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுவும் நான் போடுறேன், ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர்.